ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். திருப்பூரிலிருந்து விக்னேஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ விண்டோ. இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஃபோட்டோவை கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோஸ்க்கு மேலே தெரிகிற மாதிரி உங்கள் டிஸ்பிளேல அழகாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து நிறைய உங்கள் டிஸ்பிளேல வரிசையாக வைக்கணுமோ அந்த மாதிரி 10 ஃபோட்டோக்கு மேலே வரிசையை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கிறீங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனதும் உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ விண்டோன்னு போட்டுருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குது, 2 பெட்டி மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற பொட்டியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி கேலரின்னு கேட்கும். அப்படி கேட்கும்போது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் அத்தனையும் இதில் வந்துடும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பேபி ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேபி ஃபோட்டோவை இப்படி கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த ரைட் சைடு கீழே லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரைட் டிக் போட்ட மாதிரி, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே உங்கள் டிஸ்பிளேல சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து வரிசையாக சின்ன சின்னதாக உள்ளே போகிற மாதிரி தெரியும். சரிங்களா? அது நீங்கள் வந்து இப்படி சைடில் நகர்த்துனீங்க. இப்படி நகர்த்துறீங்க. இதில் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கலாம். நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்கிட்டேன் அந்த ரைட் டிக் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி ஆகும். இப்படி வந்தோடனே மேலே ஆப்ஷன் நிறைய கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு ஸ்பீடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே லாஸ்ட்டாக பாருங்கள், அதே மாதிரி GIF அப்படின்னு ஒரு போட்டு வருது, சின்ன பெட்டி மாதிரி கொடுத்துக்குதா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி லோட் ஆகும். சரிங்களா? இப்படி லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துடும். சரிங்களா? அது வந்தோடனே நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுறீங்க. பேக் வந்தோடனே இந்த ஃபோட்டோவை மேலே பாருங்கள் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்குது. அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சோமோவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் பண்ணலாமான்னு கேட்கும். சரிங்களா? நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், எஸ் நோன்னு கேட்கும். நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாம்பிளுக்காக நான் எடுத்து 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள். சரி, பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் வீடியோக்கு மேலே நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த கான்டாக்ட் நம்பரை 24 hours நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் சந்திக்கிறேன். நான் திருப்பூர் விக்னேஷ்.